ஹலோ மக்களையுமே 18ஆம் தேதியோட சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ககன் ஒரு பெரிய முடிவு எடுத்திருந்தாரு. என்னன்னா பூமி கழுத்தில் தாலி கட்டினா இல்லையா அதை நிரூபிக்கிறதுக்காக இவங்க ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை இது இன்னைக்கு உண்மை வெளியே வந்துடும் அப்படின்னு நினச்சி ககன் பூமிக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா கல்யாணம் நடந்துருச்சு, நடக்கலன்னா தாலி கட்டல, நான் உன்னை இந்த வீட்டில் விட்டுட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு எடுத்திருந்தாரு. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு, இதுக்கு என்ன ககன் என்ன முடிவு எடுத்தாரு, இதோட ஆன்சர் உங்களுக்கு வீடியோட இடையில சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இங்கே நட்சத்திராவும் செரியும் அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு செரி பண்ணியிருக்கிறாரு. செரி முதல்ல ரூம்ல இருக்கிறாரு, நட்சத்திரம் வராங்க. உடனே அதை அந்த ஏற்பாடெல்லாம் பார்த்தோன்னா நட்சத்திரா செடியை பிடிச்சி திட்டி விடுறாங்க, கத்தி விடுறாங்க. அப்புறம் நட்சத்திரா இப்படி திட்டிட்டு இருக்கிறாங்க செரி. ஆனால் செரி இப்போ என்ன பண்றாருன்னா இமேஜினரியா கற்பனையா ஒரு நட்சத்திர செடியை அவரே உருவாக்குறாரு. உருவாக்கி அவங்க ரெண்டு பேரும் என்னென்ன பேசுறாங்க அப்படிங்கிறத பின்னாடியில இருந்து இவர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரிஜினல் நட்சத்திராக்கு. அதாவது கற்பனையா இருக்கிற ஒரு செடி நட்சத்திரம் என்ன பேசுறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத உண்மையான நட்சத்திராக்கு அவர் விளக்கி சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் பால் கொடுக்குறாங்க. அந்த இமேஜினரி நட்சத்திரம் இமேஜினரி செடிக்கு பால் கொடுக்குறாங்க. உடனே அதுக்கடுத்து குடிச்சோன்னே நீங்கள் குடிச்சதுக்கு அப்புறம் தான் இதில் ரொம்ப இனிப்பாக இருக்குது, இதில் தேன் கலந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க ஒரிஜினல் செடி தேன் கலந்தியா எனக்காகவா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கடுத்து ஒரிஜினல் நட்சத்திரம் இருந்துட்டு, டேய் நான் உனக்கு பால்லாம் நான் கொடுக்க மாட்டேன், அப்படியே கொடுத்தாலும் தேன் கலந்தெல்லாம் கொடுக்க மாட்டேன், உனக்கு விஷம் கலந்து தான்டா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆத்திரத்தில் கத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கமெண்ட்ரியா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவரு அந்த இமேஜினரியா என்னென்ன இப்படி இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவரா கற்பனையில இமேஜினரியா பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது முத்தம் கொடுக்குற மாதிரி இவங்க பேசுறாங்க. அதாவது இமேஜினரி நட்சத்திரம் இமேஜினரி செடிக்கு முத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரிஜினல் செடி இந்த மாதிரி அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் என்னென்ன, அதாவது கற்பனையே இவர் என்னென்ன பாக்குறாருங்கிறத அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரிஜினல் நட்சத்திரக்கு கோவம் வருது. அதே நேரத்துல அவங்கள செடியை பிடிச்சி கத்தி விட்டு திட்டி விட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து முத்தம் கொடுத்தாங்க. நான் உனக்கு முத்தம் கொடுத்தேன், சீ அந்த கனவுலையும் நடக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் நட்சத்திரம் கோவப்படுறாங்க. அதுக்கடுத்து இவங்க, ஏன் நட்சத்திரா ரொமான்ஸ் கூட உள்படியா பண்ண விட மாட்டியா, நீ தான் பண்ண மாட்டேற, நான் கற்பனையா தானே நினைச்சிட்டு இருக்கேன், அங்க கூட உன்னால நிம்மதியா இருக்க விட மாட்டல, என்னைய என்கிட்ட பிரச்சனை பண்ணதுறதே உன் வேலையை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவரு சரி நட்சத்திரா கிட்ட திரும்பியும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா பூமியும் சாரதாவும் இடையில ஒரு ப்ரொமோஷனை போட்டு போறாங்க. அதாவது ஒரு ஃப்ரீடம் ஆயிலுங்கிறதுக்கு ஒரு ப்ரொமோஷனை போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க காலையில விடியுது. அதாவது அபூர்வாக்கு இப்போ அந்த கேமராவை எடுக்கணும், இந்த கேமராவை இப்படியாவது எடுக்கணும், அதுல என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு, இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா, அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, என்ன நடந்துச்சு, அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தோம்னா இன்னும் இவங்களுக்கு தெரிஞ்சிடும். பூமி இவங்க அபூர்வா என்ன நினைக்கிறாங்க, பூமி பொய் சொல்றா, அவ கல்யாணம் நடக்கல, ககன் அவர் கழுத்துல பூமி கழுத்துல தாலி கட்டல, இதுதானே நடந்துச்சுன்னு அவங்க நினைச்சிட்டு காலையில விடிஞ்சிருச்சு. இவங்க இங்கே அங்கே குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்கிறாங்க. அபூர்வா அவனே மருதானையில, என்னம்மா இப்ப எப்படிமா போய் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் எங்க எடுக்க போறேன், நீ தான் அந்த ரூமுக்கு போற. அதாவது அபூர்வா சொல்றாங்க சுஜாதா கிட்ட, மருதானையில கிட்ட சொல்றாங்க, நீ தான் அந்த ரூமுக்கு போக போற, போய் அந்த கேமராவை நீ தான் எடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மருதானையில ஐயோ நானா, அச்சோ நான்லாம் போக மாட்டேமா, நான் அந்த ரூமுக்குள்ள நான் எப்படிமா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி இப்ப நான் மீராவை கூப்பிட்டு பூமியை எழுப்ப சொல்றேன், பூஜைன்னு சொல்றேன், பூமி வெளியே போயிருவா, அதுக்கடுத்து நீ போய் அந்த கேமரா எடுத்துட்டு வந்துரு அப்படின்றான். அப்பதான் ககன் அந்த ரூம்ல இருப்பானேமா அப்படின்னா, ஐயோ ககனும் போவான் சித்தி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீராவை போய் கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல மீராவை போய் கூப்பிடுறதுக்காண்டி சுஜாதா போறாங்க. உடனே மீராவை கூப்பிட்டு வராங்க. அபூர்வா சொல்றாங்க மீரா கிட்ட, மீரா நீ போய் பூமியும் ககனையும் பூஜையில கலந்துக்கணும், அதனால எந்திரிச்சு அவங்கள குளிச்சுட்டு பூஜையில உட்கார சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. கீழே பூஜையெல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணியாச்சு. மீரா நான் வேணா பூமி கிட்ட வேணா சொல்றேன், என்னால அந்த ககன் கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ மீரா நான் இதுக்கு போய் சொல்லணும்னு முதல்ல சொல்றாங்க. இது உன் அண்ணனோட ஆர்டர், நீ கேட்டுதான் ஆகணும், நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்றாங்க. சரி அண்ணி நான் வேணா பூமி கிட்ட வேணா போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை எழுப்புறதுக்காண்டி அம்மா பூமி பூமி பூமின்னு அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மீரா பூமியோட ரூம்ல பூமி பார்த்தா நல்ல ஹாயா கட்டில படுத்து, நல்ல ஒரு கட்டில அவங்க மட்டும் தான் நல்லா ஹாயா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இங்க ககன் நைட்டு ஃபுல்லா தூங்கி இருக்கவே மாட்டாரு. ஐயோ எங்க கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு மண்டையை உடச்சுக்கிட்டு தூங்கி இருக்கவே மாட்டாரு. அவர் பாட்டு சேர்ல உட்காந்து லைட்டா அப்பதான் தூங்கி விளைஞ்சிட்டு இருப்பாரு.
உடனே அதுக்கடுத்து கேமரா எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெணாத்திட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து இவங்க மீரா வந்து பூமின்னு கத்திட்டு இருந்தோன்னே ககன் வந்து கதவு திறக்கிறதுக்காக போயிடுவாங்க. இவங்களுக்கு லைட்டா அப்பதான் முழிப்பு தட்டும் பூமிக்கு. உடனே அவங்க எந்திரிச்சு ஐயோ கதவு தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நின்னுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ககனை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க பொட்டு இதெல்லாம் குங்குமத்தெல்லாம் அழிச்சு விட்டுட்டு அப்புறம் வந்துட்டு அந்த பூவெல்லாம் இது பிச்சு போட்டுட்டு ககன் மேலேயே அந்த பொட்டு இதெல்லாம் வந்து வச்சு விட்டு என்னடி பண்ற அப்படின்னு ககனும் திட்டுவாங்க. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா இப்படி நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அதனாலதான் குங்குமத்தெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ககன் மூஞ்சியில குங்குமத்தெல்லாம் வச்சு விட்டு நெத்தியில எல்லாம் வச்சு விட்டு பூவெல்லாம் அவர் மேலேயே போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. உடனே அதுக்கடுத்து பூமி போய் கதவை திறப்பாங்க. மீரா வருவாங்க. உன்னை கீழே பூஜைக்கு வர சொன்னாங்கம்மா, நீ குளிச்சுட்டு சீக்கிரம் வா, கீழே வந்து பூஜை எல்லாம் ஆரம்பிச்சிருவோம், சீக்கிரம் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே உங்களுக்கு பின்னாடியே பார்த்தா மீராவுக்கு பின்னாடியே பார்த்தா அபூர்வா வராங்க. அபூர்வா அதுக்கடுத்து மருதாணி எல்லாம் 2 பேரும் வராங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க வந்து பூமி கிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. பூமி கீழே வந்து சரச்சந்திரா மாமா பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, திரும்ப அவங்களும் வந்து அதே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால நீ சீக்கிரம் குளிச்சுட்டு வாமா, நம்ம பூஜையில உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. திரும்ப சரி சித்தி நான் போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிரிச்சுட்டே போறாங்க. அதாவது பூமி அதாவது இவங்க முன்னாடி நடிக்கணும்ல அந்த மாதிரி அபூர்வா வெறுப்பெத்தணுங்கிறதுக்காண்டி. உடனே ககன் வந்து பின்னாடி வராங்க. குட் மார்னிங் ககன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்புறம் வந்து சொல்றாங்க குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. அவர் மூஞ்சி பாக்குறாங்க, ஃபுல்லா குங்குமம் அந்த மாதிரி இருக்கு. உடனே அதுக்கடுத்து இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தொட அப்படின்னு சொல்றாங்க, அதாவது நெத்தியில என்னது அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ககன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு திரும்ப அவரும் போயிடுறாரு. உடனே அதுக்கடுத்து சித்தி எங்க போனோம் அப்படின்னு பார்த்தா இது பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து ரூம்குள்ள போ அப்படின்றாங்க. எனக்கு பயமா இருக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாங்க. உடனே இவங்க கேமரா எடுக்கிறதுக்காண்டி மருதாணியில வந்து உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா இவங்க அந்த பூ டெக்கரேஷன் இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு ஒரே ஹாப்பி ஆயிருது. உடனே அந்த பூவெல்லாம் செதறி போட்டுட்டு விளையாண்டுக்கிட்டு பாட்டு பாடிட்டு ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அபூர்வா வெளியிருந்து கத்துறாங்க, சித்தி கேமராவை எடுத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கேமரா எங்க வச்சோன்னு சொல்லல, சும்மா போய் எடுத்துட்டு அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க எங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து இவங்க கட்டிலுக்கு மேல பாக்குறது, பழத்துக்கு அடியில பாக்குறது, சோஃபால பாக்குறது, ஸ்டாண்டு மேல பாக்குறது, அதுல ஏறி பாக்கட்டா கட்டில் மேல உருண்டு பாக்கட்டான்னு சொல்லிட்டு இவங்க வலை வீசி தேடுவாங்க. அந்த கேமரா இவங்க கையில கிடைக்காது. உடனே அதுக்கு அடுத்து அம்மா நான் ரூம் ஃபுல்லா தேடிட்டேம்மா, அந்த கேமரா இல்லம்மா, என்னமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஆமா உன்னை சொல்றதே வேஸ்ட், இதுக்கு நானே போய் அந்த ரூம்ல போய் இந்த கேமராவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போவாங்க. அப்புறம் பார்த்தா பூமி வந்துட்டு அப்படியே மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமராவை தானே எடுக்கிறது தானே ரூமுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமராவை கொடுத்துட்டு அவங்கள பூமி வந்து அப்புறம் கிளின்னு கிழிச்சு விட்டுருவாங்க. ஆஸ் யூஷுவல் உனக்குலாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, உன் பொண்ணு வயசாகுது எனக்கு, இப்படி யாராவது ஃபர்ஸ்ட் நைட்ல போய் கேமரா பார்ப்பாங்களா, இவ்வளவு கீழ்த்தனமான புத்தியா உனக்கு? அடுத்தவங்க ஒரு புருஷன் முன்னாடி இருக்கிற இதை போய் இப்படி இதுக்கெல்லாம் போய் கேமரா செட் பண்ற, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் கிளிகளையும் கிழிச்சிட்டு அதுக்கடுத்து மறந்தானே இல்லை அவளுக்கு தான் புத்தி இல்லைன்னா உங்களுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க உங்க வயசுக்கு பண்ற வேலையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி ஒன்னெல்லாம் படுத்த முடியுமோ எல்லாத்தையும் படுத்தி அவங்க அசிங்கப்படுத்தி பேசிடுவாங்க. அதுக்கடுத்து பேசிட்டு போனோன்னா புடி இந்த கேமரா அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்னாங்க. இது நான் தான் செட் பண்ணேன்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் மாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வெளியே சொன்னா எனக்கு தான் அவமானம், அதனால புடி இனிமேல திருந்தி வாழ்றதுக்கு வழியே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து போயிடுவாங்க. உடனே அபூர்வாக்கு வந்து பெரிய அவமானம் ஆயிடாத, அச்சோ கேமரா வச்சது இவளுக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயோ இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, இவங்க உண்மையாலே புருஷன் பொண்டாட்டி என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவங்களே சொல்லிடுவாங்க அபூர்வாவை பூமி கிட்ட, இங்க பாரு உனக்கு உண்மையாவே கல்யாணம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திரும்பியும் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க பூமி கிட்ட. உடனே அவங்க பூமிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். இது அவங்க தாலி எடுத்து காட்டி இது என் புருஷ கட்டின தாலி, இது எனக்கும் என் ககன் மாமாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு, அதுதான் உண்மை, நீ நம்ம நம்பலாட்டி போன்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸை ரைஸ் பண்ணி ரொம்ப கத்தி விட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. உடனே அதுக்கடுத்து இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இங்க பார்த்தா சரி நட்சத்திரம் காலைல இருந்து வந்துட்டு இவங்க நட்சத்திரம் வந்து சரி இவர் ககன் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. குட் மார்னிங் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பூமியோட நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா நேத்து அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே ஏன்னா இவங்க ககனை கல்யாணம் பண்ணணும்னு மனசுல ஒரு எண்ணத்தை வச்சுட்டு இருக்காங்களா, அதுக்காக போய் கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து நீயும் சரியும் சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சரியும் வந்துருவாரு. உடனே அதுக்கடுத்து ஆமாண்ணா நீங்களும் பூமியும் ஒன்று சேர்ந்துட்டே ஒன்னா இருக்கணும், இப்போ நீங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியும் வந்து பேசிட்டு இருப்பாரு. உடனே அதுக்கடுத்து எங்களுக்குமே நேற்று தான் ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிற மாதிரி சரி வந்து சொல்லுவாரு. அதுக்கடுத்து அதெல்லாம் ஒன்றும் நடக்கல மாமா அப்படின்னு திரும்ப நட்சத்திரம் சொல்லுவாங்க. ஐயோ நடந்துச்சு மாமா அப்படின்னு சொல்றாங்க. நடக்கல மாமா
ஐயோ நடந்துச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி பக்கம் நடந்துச்சு அண்ணானுவா. நட்சத்திரம் நடக்கலைன்னுப்பாங்க. 2 பேரும் மாறி மாறி இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சண்டை போட்டுட்டு அப்புறம் பார்த்தா நான் சொல்றதை நம்புவேன், நீங்க சொல்றதை நம்புவீங்களா, எனக்கு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான், நீங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கணும், நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா சரி வந்து சொல்லுவாரு, ஐயோ சொந்த அண்ணன்ல அதனால உங்ககிட்ட சொல்றதுக்கு வெக்கப்படுறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு கோவப்பட்டு இவங்க பாட்டு போயிடுவாங்க. நட்சத்திரா உடனே அதுக்கடுத்து என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள, ஐயோ அண்ணா உங்களுக்கே தெரியாத அந்த ராட்சசி நான் எதுக்கு கல்யாணம் பண்ணேன்னு, நீங்களும் பூமியும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் பண்ண கல்யாணம் தானே, அவளை இன்னும் என்ன புருஷனா ஏத்துக்கலன்னா, நானும் அவளை எவ்வளவோ மனசை மாத்த ட்ரை பண்ணேன், எதுவுமே நடக்கல, அதுக்கடுத்து ஹனிமூன் கூட போய் அவ மனசை மாத்தலாம்னு நினைச்சேன், அதுக்கும் அவ மசியல, அதெல்லாம் சரியாயிரும்ண்ணா, போக போக கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே என்னதாண்டா இது, சரி 2 பேரும் நல்லா இருங்கடா சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ககன் வந்து குளிக்கிறதுக்கு வந்துருவாரு. சரி நானும் போறேன்னு சொல்லிட்டு இவர் பாட்டு சரி பாட்டு வந்துருவாரு. இங்க கீழே பார்த்தா விளக்கெல்லாம் ஏற்றி பூமி வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கடவுள் கூட்டத்திலுமே வேண்டிட்டு இருப்பாங்க. அதாவது என்னன்னா, ஐயோ கடவுளே, நான் வந்து என் ககன் மாமா என் கழுத்துல தாலி கட்டணும்னு நினைச்சேன், அது நல்லபடியா நடந்துருச்சு, ஆனா என் அப்பா என்ன மகளா வந்து இன்னும் மனப்பூர்வமா ஏத்துக்கலையே, இதுக்கு நான் என்னதான் பண்றது, அவங்க அப்பா என் அப்பா மனசை நீதான் மாத்தணும், எனக்கு வேற யாரு இருக்கா உன்னை விட்டா, நான் இன்னும் என்னெல்லாம் பண்றது, யாருக்காக நான் யாரை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கடவுள்கிட்ட வந்து முறையிட்டு இருக்கிறாங்க பூமி. இங்க வந்து ககன் வந்து இப்ப வந்து யோசிச்சு பாக்குறாரு. அதாவது என்ன யோசிச்சு பாக்குறாருன்னா, அவர் என்ன பெட் கட்டிருப்பாரு, ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா நான் உங்களுக்குள்ள தாலி கட்டினேன், நடக்கலன்னு அப்படின்னா நான் உங்களுக்குள்ள தாலி கட்டல, இதுதானே அவர் சொன்னது. அவர் வந்து இவங்க இப்பவுமே வந்து பூமி தான் தப்பா நினைக்கிறாங்க. அதாவது அவங்க மேல தப்பு இருக்கக்கூடாது, இதை நிறுத்தணும், இதை வந்து நடக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இவங்களே அபூர்வா மேல பழிய போட்டு, அதாவது ரூம்ல கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டாங்க, இவ ஒரு ஏமாத்துக்காரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே பூமியை ரொம்ப தப்பா நினைச்சிடுறாங்க. அதாவது நான் நினைக்கிற பிளான் எல்லாத்தையுமே வந்து இவ உடச்சிடுறா, கடைசியா என்னையும் ஏமாத்திடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் ரொம்ப கோவப்பட்டு கத்தி அப்படி அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கத்திட்டு இருக்கிறாரு. எனக்கு ஏன் அப்படியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி மனசுல அப்படியே கத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இவங்க பூமி காஃபி எடுத்துட்டு வராங்க. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா காஃபி எடுத்துட்டு வராங்க. உடனே அதுக்கடுத்து பூமியை பார்த்தோன்னா திரும்பி அந்த காஃபி அப்படியே பறக்க விட்டுட்டாரு. அப்படி பறந்து போய் அந்த கிளாஸ் எல்லாம் சிலியா ஒடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ககன் என்ன முடிவு எடுக்க போறாரு, அதாவது பூமியோட சேர்ந்து வாழ போறாரா, இல்ல பூமியை இதே வீட்டுல விட்டுட்டு போக போறாரா, இதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற வீடியோ நம்ம பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. உங்க தாட்ஸ் கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி மக்களே, நாளை சந்திக்கிறேன். பை பாய்.